ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜுபிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் பக்கத்து ஊருக்கு ஒரு மொபைல் ஷோரூமில் வந்து விலை விசாரிக்கிறதுக்காக போய்ட்ருக்கோம். ஒரு புது மாடல் மொபைல் நம்ம யூடியூப்காக வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பிகாஸ் நம்மளோட ரெட்மியோடைய நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேமராவுமே அவ்வளோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்துட்டு யூடியூப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது மொபைல் இல்லாதது தான். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட இஎம்ஐயில் எனக்கு ஒரு புது மொபைல் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்குறதுக்காக ஆஃப்லைன் என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், கேமரா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட என்ன டார்கெட்டுக்காக நம்ம மொபைல் வாங்குகிறோம், நம்மளோட தேவை என்ன அப்படின்னா, நல்ல கேமரா, நல்ல சிப்செட், அது 2 இருந்தால் போதும். ஏன்னா நல்ல கேமரா இருந்தால் தான் நம்ம யூடியூப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, போகிற வழி எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பரமக்குடிக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிரும். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள ஷோரூம்ஸ்லாம் என்னென்ன மொபைல் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன ஷோரூமில் இருக்குதுன்னு பார்த்து, அதுக்கப்புறமா வந்துட்டு நாம் ப்ரைஸ் எந்த மொபைல் வந்துட்டு ஒர்த்தாக இருக்கோ கேமராவுக்கு அது மாதிரி வாங்கலான்னு சொல்லி தான் ஒரு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு என் மைண்ட் செட்டில் இருக்க மொபைல் என்ன அப்படின்னா, விவோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ விவோ எப்போவுமே கேமராவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அதுலேயும் விவோ வி சீரீஸ் கேமராவுக்கு பேர் போன ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோ கூட பார்த்திங்க அப்படின்னா விவோ ஒய் மாடல் தான். ஸோ வந்து பார்த்தோன்னா என் மைண்டில் விவோ தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு பக்கம் சாம்சங் M34 இருக்குது. ஏன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ 6000 mAh பேட்ரி வேறு, எல்லாத்துக்கும் மேலே OS அப்டேட் 4 வருஷத்துக்கு, செக்யூரிட்டி அப்டேட் 5 வருஷத்துக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது OneUI 6.1 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Android 14 மேலே ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ ரிவ்யூ பார்த்தேன். ஸோ அதை எடுக்கலாமா இல்லை விவோவில் எடுக்கலாமா, ரெண்டு குழப்பம் தான் இருக்குது. மற்றபடி ரெட்மி, ரியல்மி எல்லாத்துக்கும் டாட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாங்க, அடுத்து நம்ம ஷோரூம்லேருந்து எப்படி இருக்குது, எந்த மொபைல் சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு விவோவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு vlog வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூர்விகா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி எதை எடுக்கலாம் எதை விடலான்னு தெரில. கடைசியாக ஒரு வழியாக ஓப்போ எடுத்தோம். ஓப்போ 25 ப்ரோ கேமரா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் பேமெண்ட் இஎம்ஐயில் எடுக்கலான்னு பார்த்தா, என் ஃப்ரெண்டோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியானதுனால நாங்கள் கொண்டு வந்த காசை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கட்ட சொன்னாங்க டவுன் பேமெண்ட். ஸோ கட்ட முடியல, மொபைல் எடுக்கல, திரும்பி வந்தாச்சு. ஃப்யூச்சரில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டோம். ஓகே கைஸ், பாய்.